உருண்டை குழம்புக்கு 200 கடலைப்பருப்பை ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு லெமன் சைஸ் புளியையும் ஊற வச்சுக்கிட்டேன். நம்ம வடைக்கு அரைக்கிற பாத்துல அரைச்சு எடுத்துக்கிட்டு, அதோட வந்து ஜீரகம், பெருங்காயம், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய், பூண்டு, ஜீரகம் போட்டு அரைச்சு எடுத்துக்கிட்டேன். புளிய வந்து நல்லா கரைச்சு எடுத்துட்டு, அதோட வந்து நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காவையும் வந்து சேர்த்தாச்சு. ஒரு பக்கம் கடாயில வந்து எண்ணெய் ஊத்தி கடுகு பொரிஞ்சதும், வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு, புளி தண்ணி, அரைச்ச தேங்காய் கலந்ததோட குழம்புக்கு தேவையான உப்பையும், மிளகாத்தூளையும் சேர்த்துக்கிட்டு, வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அத ஊத்திக்கலாம். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம், நம்ம உருட்டி வச்சிருந்த அந்த உருண்டைய வந்து ஒவ்வொன்னா உள்ள போடலாம். மேல மேல போடாதீங்க. போட்டீங்கன்னா வந்து ஒட்டிக்கும். போட்ட உடனே அதே மாரி கிளறவும் கூடாது. கிளறுனீங்கன்னா உருண்டை எல்லாமே உடைஞ்சு போயிரும். உருண்டை வந்து வெந்தோனயும் அதுவே வந்து மேல வந்து மிதக்க ஆரம்பிச்சுரும். சில பேர் வந்து உருண்டைய வந்து தனியா வேக வச்சும் போடுவாங்க. அப்படி போட்டீங்கன்னா, உருண்டையில வந்து உங்களுக்கு புளிப்பு, காரம்லாம் இருக்காது. இந்த மாரி பண்ணீங்கன்னா, புளிப்பு, காரம் எல்லாமே இருக்கும். நாங்க கொஞ்சம் மட்டும் தான் வந்து குழம்புல போட்டோம். கொஞ்சம் உருண்டைய வந்து வடையா போட்டு எடுத்துட்டோம். உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.